ஓம் சரவணபவா, என் அன்பு பிள்ளையே, எவ்வளவு நாட்கள் இப்படியே மனதுக்குள் அழுது கொண்டிருப்பாய்? எல்லோரிடமும் நான் நன்றாக இருக்கிறேன் என்று சொல்லிவிட்டு தனியாக இருக்கும்போது உன் கண்ணீரை நீயே துடைத்துக் கொண்டிருக்கிறாய். உனக்கு ஏற்பட்ட வலியை யாரிடமும் முழுமையாக சொல்ல முடியவில்லை. ஆனால் இன்று என்னிடம் எதையும் மறைக்காதே. உன் வலி எனக்கு தெரியும். நீ இழந்தது எனக்கு தெரியும். நீ ஏமாந்தது எனக்கு தெரியும். நீ நம்பி காயப்பட்டதும் எனக்கு தெரியும். நீ அமைதியாக தாங்கிய ஒவ்வொரு நாளும் எனக்கு தெரியும். அதனால்தான் இன்று உன்னிடம் நான் சொல்கிறேன், போதும் பிள்ளையே, இனி பயப்படாதே. நீ தனியாக இல்லை. நீ விழுந்த இடத்திலேயே உன் வாழ்க்கை முடிந்துவிடவில்லை. நீ சந்தித்த தோல்வி உன் அடையாளம் அல்ல. உன்னை விட்டு சென்றவர்கள் உன் மதிப்பை தீர்மானிக்க முடியாது. உன்னை யாராவது குறைவாக நினைத்தால் அதனால் நீ குறைந்து விடமாட்டாய். நீ என் பிள்ளை. உன் வாழ்க்கையில் இன்னும் முடியாத அத்தியாயங்கள் இருக்கின்றன. இன்று மூடிய கதவுகளை பார்த்து அழாதே. நாளை திறக்கப் போகும் கதவுகளை நான் அறிவேன். நீ இப்போது எனக்கு வழியே தெரியவில்லை என்று சொல்கிறாய். ஆனால் பிள்ளையே, வழி இல்லாத இடத்தில் வழியை உருவாக்குவது என் வேலை. நீ செய்ய வேண்டியது ஒரே ஒன்று, என்னை நம்பு. நான் உன்னை இந்த அளவுக்கு கொண்டு வந்துவிட்டு நடுவில் விட்டுவிட மாட்டேன். நீ இன்னும் எழ வேண்டும். உன் குடும்பத்திற்காக, உன்னை நேசிப்பவர்களுக்காக, முக்கியமாக உனக்காக கண்ணீரை துடைத்துக்கொள். தலையை நிமிர்த்திக்கொள். மீண்டும் ஒரு முறை முயற்சி செய். நீ விழுந்தாலும் நான் உன்னை எழுப்புவேன். நீ தடுமாறினாலும் நான் உன்னை தாங்குவேன். நீ பயந்தாலும் உன் உள்ளத்தில் தைரியமாக இருப்பேன். நான் உன்னுடன் இருக்கிறேன். இன்று முதல் உன் மனதில் ஒரு வார்த்தையை மட்டும் வை, என்ன நடந்தாலும் நான் நம்பிக்கையை விடமாட்டேன். இரவு தூங்குவதற்கு முன் என் முன் நின்று ஒரு முறை மட்டும் சொல்லு, முருகா, என் கையை விடாதே. நான் விடமாட்டேன் பிள்ளையே. உலகமே உன்னை விட்டு விலகினாலும் உன் நம்பிக்கையை நான் கைவிட மாட்டேன். இன்று உன் கண்களில் கண்ணீர் இருக்கலாம். ஆனால் அந்த கண்ணீருக்கு பின்னால் ஒரு புதிய வாழ்க்கை காத்திருக்கிறது. உன் காலம் மாறும். உன் மனம் நிம்மதி பெறும். உன் வீட்டில் மகிழ்ச்சி திரும்பும். உன் உழைப்பிற்கு பலன் கிடைக்கும். நீ எதிர்பார்த்த நல்ல நாள் உன்னை நோக்கி வரும். அதுவரை பயப்படாதே. மனம் தளராதே. நம்பிக்கையை விட்டுவிடாதே. ஏனென்றால் நான் உன்னுடன் இருக்கிறேன். யாம் இருக்க பயமேன். ஓம் சரவணபவா.